காயின் கிட்ட எவ்வளவு பேசுறார், ஆலோசனை கொடுக்கிறார், அவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள அவனுக்கு மனமில்லை. இன்றைக்கு அநேகர் ஆண்டவருடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை, மனமில்லை, அதை கேட்க அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆமென். ஆண்டவர் ஆலோசனையை காயின் தள்ளினான். இன்னைக்கு நம்ம தவறுகளை திருத்தி ஆண்டவருடைய ஆலோசனை கேட்க முன் வருகிறோமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். காயின் தவறு தான் செஞ்சான், ஆனா கர்த்தர் அவனுக்கு ஆலோசனை அப்பயும் கொடுக்கிறார். எப்பா, நீ நன்மை செஞ்சா உனக்கு எப்படி தீமை வரும், உன் ஆசை அவனை தான் பட்சி இருக்கும், நீ தான் அவனுக்கு நல்லது செய்யணும், நீ தான் அவனை பாதுகாத்துக்கணும் என்று ஆண்டவர் அப்படி ஆலோசனை கொடுக்கிறார். ஆனாலும் இவன் முகநாரி வேறுபட்டு தான் இருந்தது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ காயின் தன் தவறுகளை திருத்திக் கொள்ள முன் வரவில்லை. ஆமென். நம்முடைய குடும்ப உறவுகளுக்குள்ளே தவறுகள் வருவது இயல்பு. அதை நாம் திருத்திக் கொள்ள, அதுக்கு நம்மளை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமென். குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வர்றது ரொம்ப சகஜம். ஆனால் அதை திருத்திக் கொள்வதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்தணும். ஆமென். ஏனென்றால் குடும்பம் தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு உறவு. குடும்பம், சகோதரர்கள், சகோதரிகள், பிள்ளைகள், உறவின் முறையெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. ஆண்டவர் கொடுக்காம எந்த உறவும் நமக்கு இன்னைக்கு வரல. ஆமென். அப்ப ஆண்டவர் கொடுத்த உறவுகளை நாம் கனம் பண்ண வேண்டும், மதிக்க வேண்டும்.